புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நாகை காடம்பாடி செபஸ்தியார் கோவில் தெருவில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். வணக்கம் லெனின், விவரங்கள். சுபா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று இரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் காவல் கண்காணிப்பாளர் முகாம் அலுவலகம் அருகே உள்ள காடாம்பாடி செபஸ்தியார் கோயில் தெருவில் சாலை மற்றும் 60க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்த மழைநீரானது அருகில் உள்ள காவலர் குடியிருப்பு பகுதி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் உள்ள மழைநீரும் நேரடியாக இங்கு வருவதால் வீடுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ள காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வீட்டின் திண்ணை, சமையலறை உள்ளிட்ட பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்துள்ளதால் படுப்பதற்கும் சதைப்பதற்கும் இடம் இல்லாமல் இப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். வீடு மற்றும் தெருக்களிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் புகுந்த மழைநீரை பாத்திரங்களை கொண்டு அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் இதே தெருவில் அமைந்துள்ள செபஸ்தியார் ஆலயத்திற்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளதால் அதனை ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். இவ்வாலயத்தில் வருகிற 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்க உள்ள நிலையில் ஆலயத்திற்குள் தண்ணீர் உட்புகுந்தது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை நகராட்சி நிர்வாகத்தினரோ, வருவாய்த்துறையினரோ மற்றும் அரசு அதிகாரிகள் யாரும் வந்து கண்டுகொள்ளவில்லை என இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனடியாக நகராட்சி நிர்வாகம் உடனடியாக பகுதியை ஆய்வு செய்து தண்ணீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சுபாஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.